இயேசு கிறிஸ்துவில் எனக்கு இனிமையான அருட்பணியாளர்களே, இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியை நேரலையாக பார்த்து நம்மோடு இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த 175வது ஆண்டு நிறைவு ஆண்டிலே நடைபெறுகிற இந்த விழாவினுடைய கொடியேற்ற நாளாகி இன்று அந்த தொடக்க நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலே என்னுடைய வகுப்பு தோழரும் என்னுடைய நண்பருமாகிய பேரொரு ஆண்டகை ராயப்பன் அவர்கள் சிறந்த மறையுரைக்கு நீங்கள் நேரடியாகவோ அல்லது வலையொலி வழியாகவோ கவனித்திருப்பீர்கள். சிறந்த ஒரு மறையுரையாளரினுடைய அந்த உரைக்கு பிறகு இன்று மாலையே மற்றும் ஒரு மறையுரையை கேட்பது என்பது பல பேருக்கு இருமுறை செவிமடுப்பது என்பது கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம். ஆனால் நவநாளினுடைய தொடக்க நாளாகி என்று இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டு என்னுடைய சிந்தனைகளுக்கு வருகின்ற இறை சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய அருட்பணியாளர், தலைமை அருட்பணியாளர் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் கண்டிப்பாக இந்த நவநாட்களிலே ஒரு நாள் வந்து திருப்பலி நிகழ்த்த வேண்டும் என்று அழைத்த பொழுது நான் வலிமையாக அதை மறுத்தேன். ஏனென்றால் நம்முடைய மறைமாவட்டத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பின் அடிப்படையில் பணிபாரங்கள் எனக்கு நிறைவாக இருக்கின்றன. எனவே என்னுடைய சிந்தனை குவிப்பு திறன் என்பது சிறிது நேரம் இந்த துறையில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். நான் எந்த அளவுக்கு வலியுறுத்தினேனோ அந்த அளவுக்கு அவர் அதிகமாகவே வலியுறுத்தி, கண்டிப்பாக இந்த முதல் நாளிலேயே நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதனால் அழைக்கிறேன் என்று சொன்ன பொழுது மறுக்க முடியவில்லை, ஏற்றுக்கொண்டேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் உங்களுடைய உதவி அருட்பணியாளர், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகளின் பெயரை வைத்திருக்கிறவர் ஜார்ஜ் புஷ் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் எந்த தலைப்பின் கீழ் நீங்கள் மறையுரை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஏன் வழக்கமாக எந்த தலைப்பிலே மறையுரை நிகழ்த்த வேண்டும் என்பதை நீங்கள் தானே சொல்வீர்கள், ஏன் என்னை கேட்கிறீர்கள் என்று நான் அவரை கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஒவ்வொரு முறையும் நாங்கள் கொடுக்கின்ற தலைப்பை அடிப்படையாக வைத்து அதற்கு தயாரிப்பு செய்வது சிரமமாக இருக்கிறது என்று மறையுரையாளர்கள் சொன்னார்கள். எனவே அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுடைய தலைப்புகளை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் என்று பங்குத்தந்தை தெரிவித்தார் என்று என்னிடம் கூறினார். அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் எந்த தலைப்பாவது கொடுங்கள், என்னால் இயன்றவரை முயலுகிறேன் என்று குறிப்பிட்டேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் செய்தியில் இந்த தலைப்பை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். இதை பார்த்த பொழுது புது வாழ்விற்கு வழிகாட்டி அன்னை மரியாள் என்ற அந்த தலைப்பை கேட்டவுடனேயே தலை சுற்றியது. ஏன் இந்த தலைப்பை எனக்கு வழங்கினார் இவர்? ஒருவேளை அவர் முதலிலேயே முன் அனுமதித்ததைப் போல நாமே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கலாமோ, இது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டோமே என்ற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றியது. மேலும் தந்தை அவர்கள் கிளரிசிய சபையை சார்ந்தவர். எனவே இவர் ஒருவேளை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த தலைப்பை எனக்கு வழங்கி இருப்பாரோ. இந்த மறைமாவட்ட குருக்கள் சபை துறவர சபை குருக்களினுடைய தரத்திற்கு
அவர்கள் மறையுரை நிகழ்த்துவார்களோ என்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர் வழங்கியிருப்பாரோ என்று நான் யோசித்தேன். இந்த மறையுரைக்கு தயாரிப்பு செய்ததை விட அதிகமாக யோசித்தது இதற்கு தான். அன்புக்குரியவர்களே, அப்படி நான் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த தலைப்பு ஒருவருடைய சிந்தனையிலே ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆழமான பொருட்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் புதிய வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்கிறாள் என்று சொன்ன உடனேயே கிறித்துவர்கள் மட்டுமல்ல, கத்தோலிக்க கிறித்துவர்கள் மட்டுமல்ல, ஏராளமான மக்கள் அன்னையை நாடி செல்கிறார்கள். ஏதோ இந்த நாட்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய புதுவை நகரமே நிரம்பி வழியே இருக்கிறது இந்த காவி உடைகளினால். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் செல்லுகின்ற பொழுது தங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்குமா என்ற சிந்தனையிலே தான் அன்னையை அணுகிச் செல்கிறார்கள். எனவே இந்த புதிய வாழ்வு என்பது எதிலே அடங்கி இருக்கிறது என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை ஏழையாக இருக்கிறவன் பெரிய பணக்காரனாக மாறிவிட்டால் அவனுக்கு புதிய வாழ்வு வந்துவிடும். எனவே இவருக்கு வந்த புதிய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அல்லது ஒருவேளை படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல உயர் படிப்பிலே சென்று வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்களது வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லது வேலையே இல்லாத இருக்கிறவர்கள் அல்லது வேலையில் இருக்கிறவர்கள் கூட வேலையில் பதவி உயர்வு பணிமாற்றம் ஏற்படுகிற பொழுது ஒரு புதிய வாழ்வு உருவாகிவிடும். இந்த துறவற சபைகளிலே இருக்கிறவர்களும் அருட்சகோதர குருக்களும் கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றால் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, அல்லது ஒருவர் தவறான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த தவறான வாழ்க்கையை விட்டு அல்லது அந்த பழக்க வழக்கத்தை விட்டு புதிய வாழ்வுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், தூய்மையான வாழ்விற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அது புதிய வாழ்வு. அல்லது நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே குழந்தையிலிருந்து சிறுவர், சிறுமியிலிருந்து பதின்ம வயதினரிலிருந்து அவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள், அதன் பிறகு முதிர் வயதினர் என்று வரிசையாக ஒரு மனிதனின் பருவங்கள் மாறுகிற பொழுது, ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகிற பொழுது அவர்கள் புதிய வாழ்வை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலேயே இறைவன் அன்னையினுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு வழிவகுத்திருப்பாரோ? ஏழ்மையிலிருந்து ஒருவனுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் புதிய வாழ்வு, அதுதான் அன்னை காட்டுகிறாள் என்று சொன்னால் அவள் ஒரு பெரிய அரசியாக வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த செல்வங்களையும் சொத்துக்களையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்க வேண்டும். அல்லது உயர்நிலையிலே படிப்பு அல்லது செல்வம் அல்லது வேறு விதமான மனமாற்றங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அல்லது கடினமான நோயிலிருந்து மீண்டு வருகிற பொழுது அவன் புது படைப்பாக அல்லது புதிய வழிக்காக வந்திருக்கிறான் என்று நினைத்தால் ஒருவேளை அவள் ஒரு பெரிய மருத்துவராக இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு இந்த உலக சார்ந்த பார்வையிலே பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இப்படிப்பட்ட புதிய வாழ்வுக்காக வழிகாட்டியாக இருப்பாளோ என்று நினைத்தால் பல நேரங்களில் இவள் அதற்கு வழிகாட்டுபவள் அல்ல, மாறாக அவைகளையெல்லாம் வழங்குகின்ற இறைவனுக்கு வழிகாட்டுபவள். எனவே இறைவனிடம் பரிது பேசி இறைவன் தன்னுடைய தூய ஆவியினால் நமக்கு வழங்குகின்ற அந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையிலே உலகு சார்ந்த இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று நாம் அதைவிட அதிகமான ஒரு நிலைக்கு நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற விழா அல்லது தோற்ற மாற்ற விழா என்று சொல்லுகிறோம். உருமாற்றம் அல்லது தோற்ற மாற்றம், இந்த வார்த்தையிலே அழகான மொழிபெயர்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் சில நேரங்களிலே இது ஏதோ மாறுவேட போட்டி நடக்கிறதோ, ஒருவேளை மாறிக்கொண்டே இருப்பாரோ என்று நினைத்து விடலாம். ஆனால் உண்மையில் இதை நடத்தி காட்டுகிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய உண்மை உருவை வெளிப்படுத்தினார். அல்லது தன்னுடைய உருவை, தன்னுடைய உண்மையான உருவை, தன்னுருவை
தன்னுருவை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அதுதான் உண்மையானது. இதை ஏன் இறைவன் இயேசு செய்தார்? இயேசுவனுடைய வாழ்க்கையிலே 3 மலைகள் மிக முக்கியமான மலைகள். இந்த 3 மலைகளிலுமே இயேசு தன்னுடைய முக்கியமான போதனைகளை இந்த உலகிற்கு, உலகம் முடியும் வரை தேவையான அந்த அறிவுரைகளை, வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறார். ஒன்று, தன்னுடைய இறையாட்சியினுடைய கோட்பாடுகளை அறிவித்த மலை பொழிவு. மலையின் மேல் அமர்ந்து சீடர்களை அழைத்து ஏழையினின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று ஆரம்பித்து வரிசையாக அவர் கொடுத்த அத்தனை மதிப்பீடுகளும் இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகள். அதுதான் புதிய வாழ்வு. அந்த புதிய வாழ்வை வழங்கியவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, தன்னுடைய இறப்பிற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த 3 திருத்தூதர்களை அழைத்து கொண்டு இந்த தாபோர் மலை மீது அவர் ஏறி நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் தன்னுடைய உண்மை உருவை வெளிப்படுத்தினார். அவருடைய உண்மை உரு எது? இறைவனின் மகன் என்பதுதான் உண்மை உரு. மானிட உடலேற்பு அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த உண்மை உரு என்பது மனிதம் என்பதனால் திரையிடப்பட்டிருந்தது. மனிதனுடைய அந்த மனிதத்துவம், அந்த திரையிடப்பட்ட மனிதத்துவத்தின் தாண்டி தன்னுடைய உண்மை உருவை இந்த 2வது மலை மீது அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? முதலிலே அவரிடம் வந்து பேசியவர்கள் மோசேயும் எலியாவும். மோசே சட்டங்களினுடைய பாதுகாவலர். சீனாய் மலை மீது இறைவன் கொடுத்த அந்த சட்டங்களை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர். அந்த சட்டங்களுக்கு மாற்று ஏற்பாடாகத்தான் இறையாட்சியினுடைய விழுமியங்கள், மதிப்பீடுகள் என்ற மலைப்பொழிவு இயேசு புதியதாக கொடுக்கிறார். அதேபோல இறைவாக்குகள் முன்னுரைத்த அவர்களுடைய பிரதிநிதியாக எலியா வந்து நிற்கிறார். இவர்கள் மூவருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சோக நிகழ்வுகள், வெற்றி நிகழ்வுகள், அவர் சந்தித்த சவால்கள், இவைகளை பற்றியா பேசிக்கொண்டிருந்தார்கள்? இல்லை. அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது இயேசுவனுடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய மகிமையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆடை வெண்ணிறமாக ஒளிர்கிறது. வெளிப்புறமிருந்து வழங்கப்பட்ட ஒளி அல்ல, மாறாக அவர் உள்ளிருந்தே அந்த இறை ஒளி, உண்மையான இறைவனுடைய அந்த ஒளியானது கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாட்சிமையை பற்றி பார்க்கின்ற பொழுது பேசப்படுவது என்பது அவருடைய சிலுவை சாவு. இந்த சிலுவை சாவை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் அவருடைய மாட்சிமை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இங்கே ஒரு புதியதொரு வாழ்வு உருவாக இருக்கிறது என்பதனால்தான் இன்று 3 திருத்தூதர்கள் அழைக்கப்பட்டார்கள். முதலிலே பேதுருவை பார்த்து, நீரே பாறை, இந்த பாறை மீது என்னுடைய ஆலயத்தை கட்டுவேன். எனவே இறையாட்சியினுடைய அந்த முழு பொறுப்பையும் திருச்சபை இடம் ஒப்படைக்கிறேன். நீதான் அந்த திருச்சபையினுடைய அடித்தளம் என்று சொல்லப்படுவது. எனவே இந்த திருச்சபையினுடைய அடித்தளத்தை இரத்தம் சிந்தி நீங்கள் உருவாக்க வேண்டும். அதனால்தான் யாக்கோபு முதல் மறைசாட்சியர் அந்த இறப்பை, அந்த மாட்சிமையை பார்க்கிறார். 3ஆவதாக திருத்தூதர் அருளப்பர் யோவான். அவர் காட்சியாளர். திருச்சபையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கடிதங்களிலெல்லாம் வெளிப்படுத்துகிறார். எனவே திருச்சபையிடம் கிறிஸ்துவின் மரணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மரணம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
அந்த கிறிஸ்துவின் மரணம் நடைபெற்ற இடம் இயேசுவனுடைய உடல். இயேசுவனுடைய உடல். அந்த உடலை கொடுத்தவள் அன்னை மரியாள். அந்த உடலை கொடுத்தவள் அன்னை மரியாள். தன்னுடைய உதரத்திலே தாங்கி அவருடைய இரத்தத்தோடு இரத்தமாக இணைந்து அவருடைய இதய துடிப்புகளை தன்னுடைய உதரத்திலே தாங்கி அதற்கு உரு கொடுத்தவள் அன்னை மரியாள். எனவே இயேசு ஒருவருக்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் இயேசுவுக்கு வழிகாட்டியவள் அன்னை மரியாள். இறை ஆட்சியினுடைய நிறுவனராக நீர் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர். அது உன்னுடைய வார்த்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் இந்த இறையாட்சியிலே நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருக்கிறேன். எனவே உலகிற்கு வழிகாட்டுகிறாய், உனக்கு இறை திட்டத்தை நானும் வழிகாட்டி உன்னோடு இணைந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டவள் அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மாட்சிமை நிறைந்த வாழ்வு என்பது இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவரை பின்தொடர்கின்ற, அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற அத்தனை பேருக்கும், நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேருக்குமே இயேசு வழங்க இருக்கிறார். அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற வேளையிலே தான் அன்னை மரியாளினுடைய உடனிருப்பு அங்கே இருக்கிறது. இந்த புதிய வாழ்விற்கு வழிகாட்டிய அன்னை மரியாள் எந்தெந்த முறைகளில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. எந்தெந்த முறையில் என்று சொன்னால், முதலில் மானிட உடலேற்பு என்ற நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுதெல்லாம் இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் புரிந்து இல்லற வாழ்வை நடத்தி நல்லவளாக வாழ வேண்டும் என்பது இயற்கையாகவே அவருக்குள் இருந்த ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று வானதூதர் அவரிடம் பார்த்து, மரியே அஞ்சாதே, மகிழ்ச்சிகள் வாழ்க, ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிறாய். அசந்து போனாள், அதிர்ந்து போனாள், அச்சமுற்றாள். அப்பொழுது கேட்கிறாள், என்ன நீ கடவுளை கருதாங்க வேண்டும், உலகிற்கு புதிய வழியை காட்ட இருக்கிற இறைவனுக்கு மனு உரு வேண்டும். அந்த மனு உரு என்பது உன்னுடைய உடலில் இருந்து நீ வழங்க வேண்டும். அதுதான் இறைவன் உனக்கு கொடுக்கிற அழைப்பு. அதனால்தான் உன்னை நான் மகிழ்ச்சிகள் வாழ்க என்று சொன்னேன். எனவே மகிழ்ச்சிகள் வாழ்க அப்படி என்று சொல்லுகிற பொழுது அவளுடைய கனவுகள் எல்லாம், திட்டங்கள் எல்லாம் அப்படியே சரிந்து போயின. ஆனால் என்ன செய்வதென்றே தெரியாத பொழுதுதான் விளக்கம் வழங்கப்படுகிறது. விளக்கமே அவளுக்கு விளங்கவில்லை. ஆனால் விளக்கம் அளிப்பவர் யார் என்பது அவளுக்கு தெரியும். நம்பிக்கைக்குரியவர் விளக்கம் அளிக்கிறார். எனவே நான் ஏன் தயங்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஆகட்டும், உன் விருப்பப்படியே ஆகட்டும், ஆகட்டும் என்ற வார்த்தையினால் அகிலத்தை உருவாக்கினாரே இறைவன், அதை போல ஆகட்டும் என்ற வார்த்தையினால் அருளை கொண்டு வருகிறாள் அன்னை மரியாள். அருளை கொண்டு வருகிறாள். அதுதான் இறைவனின் திட்டத்திற்கு என்னுடைய திட்டங்களை எல்லாம் நிராகரித்துவிட்டு யார் ஒருவர் ஆம் என்று சொல்லுகிறாரோ அவர்கள் அன்னையினால் வழிகாட்டப்படுகிறார், நிலை வாழ்விற்கு வழிகாட்டப்படுகிறார். அடுத்ததாக கானாவூர் திருமணத்தில் அந்த நம்பிக்கை அறிக்கையானது, அவருடைய இதயத்திலே இருந்த அந்த அர்ப்பணம், அந்த அர்ப்பண தன்னையே அடிமையாக்கிக் கொள்ளுகிற பண்பாடு அது வெளிப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் பிறர் நல சேவைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக அவள் வழியே நாம் நடக்க வேண்டும். அவள் சொல்லுவது, அவர் சொல்வதைப் போல செய்யுங்கள், அவர் சொல்வதைப் போல செய்யுங்கள். அடுத்த அறிவுரை, முதலிலே அர்ப்பணம், இரண்டாவது அவர் சொல்லுவதைப் போல செய்யுங்கள். அப்படி அவர் சொல்லுவதைப் போல நீங்கள் செய்தால் நிலை வாழ்வு பெறுவீர்கள் என்பதனால்தான் தண்ணீர் ரசமாக மாறுகிறது, மனிதம் இறைமையாக மாறுகிறது.
மனித தன்மை தெய்வீகத்தன்மையாக மாறுகிறது. எனவே மனிதனாக இருக்கிறவர்கள் நீங்கள் தெய்வமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இம்மையில் வாழுகின்றவர்கள் மறுமையில் வாழ வேண்டும் என்று சொன்னால், நிலையில்லாத வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் நிலையான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்வதை போல செய்யுங்கள். நான் செய்திருக்கிறேன், இறைவன் சொன்னார் ஆகட்டும் என்றேன், இதோ நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் வழிகாட்டுதல். தெய்வீகத்தன்மை உனக்கு வேண்டுமா? என் மகன் சொல்வதை போல செய்யுங்கள். என் மகன் இறையாட்சியை உருவாக்கினார். அந்த இறையாட்சியினுடைய உருவாக்கத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை கடைபிடியுங்கள். இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள் வேறு, இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் வேறு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணையாது. செல்வங்கள் பேறு பெற்றவர்கள் என்பது இந்த உலக மதிப்பீடு. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஏழ்மையில் இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். முற்றும் முரணான மதிப்பீடுகள், புதிய வாழ்விற்கு அடிப்படை முற்றும் முரணான மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையின் கோட்பாடுகளாக மாற்ற வேண்டும். இதுதான். இப்படி வாழுகிற பொழுது ஒரு நிலைத்த தன்மை வேண்டும். புயல்கள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், ஏன் நீங்கள் உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக கூட இருக்கலாம். ஆனால் நிலைத்து நிற்க வேண்டும். அதைத்தான் யோவான் நற்செய்தியில மிக அழகாக சொல்லுவார். சிலுவை அடியிலே அன்னை மரியாள் நின்று கொண்டிருந்தாள். நின்று கொண்டிருந்தாள் என்று சொன்னால் அதிலே ஆழமான அர்த்தங்கள் உண்டு. தன்னுடைய உடல் முழுவதும் குன்றித்து போகிறது. என்னுடைய ஒரே மகன் இப்படி சிலுவையில் அறையப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறானே என்று இதயம் துடிக்கிறது. இதயத்திலே இருக்கிற இரத்த அழுத்தம் அதிகமாகிறது. அதனால் அவள் விட்டு ஓடிவிடவில்லை. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், இறைவனின் திட்டம் நிறைவேற வேண்டும். இதற்காக தானே ஏதோ இந்த மகனை நான் பெற்றெடுத்தேன். எனவே இந்த மகன் ஏதோ இறக்கப் போகிறான். அதை நான் நின்று பார்க்கிறேன். ஏனென்றால் மனிதனுடைய மீட்பு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவருடைய உண்மையான மகிமை மாட்சிமை நிறைந்த மதிப்பு நிறைந்தது. இன்று தானியேல் ஆகமத்தில் எழுதப்பட்டதைப் போல மானிட மகன் தொன்மையானவரிடம் அழைத்து வரப்பட்டார் என்று சொல்லப்படுவது எவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நிலையை அவர் இருந்தாரோ அப்படிப்பட்ட பிரமாதமான நிலையை அவர் பெற்றிருந்தவர். ஆனால் சிலுவையிலே இறக்கிறார். சிலுவையிலே தந்தையே ஏன் என்னை கைவிட்டாய் என்று கேட்கிறார். அன்னை மரியாளினுடைய இதயம் அப்படியே நொறுங்கி போகிறது. ஆனால் அவர் நின்று கொண்டிருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. ஏனென்றால் இறைவனின் திட்டம் நிறைவேறுகின்ற வரை நான் இயேசுவோடு நின்று கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசுவோடு உடனிருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்காக நான் எதையும் சமரசம் செய்யாமல், எந்த விதமான துன்பங்களை நான் சந்திக்க வேண்டியிருந்தாலும் நான் நின்று கொண்டிருப்பேன், நிலைத்து நிற்பேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியான எண்ணத்தோடு வாழுங்கள் என்று வழிகாட்டுபவள் அன்னை மரியாள். வழி இதோ இருக்கிறது என்று காட்டுபவள் அல்ல, அந்த வழியிலே வழி நடந்து இதுதான் வழி என்று காட்டுகிறவள் அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, புதிய வாழ்வு என்பது நிலை வாழ்வு. இவ்வுலகை சார்ந்த வாழ்வுக்கு மட்டுமல்ல, இந்த உலகை சார்ந்த மனிதத்தை சார்ந்த உடல் சார்ந்த தேவைகளுக்கு அன்னை மரியாள் நிச்சயமாக எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாள். அது பக்தர்களின் கூட்டம். ஆனால் அவள் எதிர்பார்ப்பது அவருடைய மகனினுடைய சீடத்துவ கூட்டம். திருத்தூது பணி செய்வதற்காக நான் திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வுள்ள, தெளிவுள்ள, அறிவாற்றலுள்ள, புரிதலுள்ள ஒரு நபரை அல்லது கூட்டத்தை அவர் எதிர்நோக்குகிறார். எனவே அப்படிப்பட்ட நிலைத்த வாழ்வுக்கு வழிகாட்டுபவள், நிலைத்த வாழ்வுதான் புதிய வாழ்வு, அந்த வாழ்வுக்கு வழிகாட்டுபவள் நம்முடைய அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, புதிய வாழ்வை நோக்கி இந்த உலகமே சதம் என்று இங்கே இருக்கின்றவர்கள் யாரும் சொல்லிவிட முடியாது. நான் இறக்கவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறவர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லோருமே கடந்து செல்ல வேண்டிய இறுதி நிலை, கடந்து செல்ல வேண்டிய கடைசி படிநிலை இறப்பு.
இறப்பிற்கு பிறகு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுதான் புதிய வாழ்வு, அதுதான் நிலை வாழ்வு. அதை தருகிறவர் இயேசு தெய்வம். அந்த இயேசுவை நோக்கி நம்மை வழிகாட்டி வழிநடத்தி கொண்டு வருகிற, வழிநடத்தி நம்மோடு வழி நடக்கிற நம்முடைய அன்பு தாய்தான் அன்னை மரியாள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவள் கற்பித்த முழு அர்ப்பணம், இறைவனின் திட்டத்திற்கான முழு அர்ப்பணம், தெய்வீக தன்மையை நோக்கி இயேசு சொல்லுவதைப் போல நாம் நடக்கின்ற இரண்டாவது படிநிலை. மூன்றாவதாக, எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் இயேசுவுக்காக சாட்சிகளாக, அவரோடு அவருடைய மதிப்பீடுகளுக்காக, அவருடைய இறையாட்சிக்காக நிலைத்து நிற்பது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்று யார் ஒருவர் முடிவு செய்து தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறார்களோ அவர்கள் அன்னை மரியாளினுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய சகோதரர்கள், சகோதரிகள். ஆமென்.